நமஸ்காரம். இன்று ஸ்ரீ ராமானுஜ ஜெயந்தி. சித்திரை மாதம் திருவாதிரை திருநக்ஷத்திரம். ஸ்ரீபெரும்புதூரில் பகவத் ராமானுஜர் அவதரித்த நன்னாள். இற்றைக்கு 1008 ஆண்டுகளுக்கு முன்னால் அவதரித்தார். திருவல்லிக்கேணியில் எழுந்துருளியிருக்கும் பார்த்தசாரதி பெருமாள் அவரே ராமானுஜராக பிறந்தார் என்று ஐதிஹ்யம். ராமானுஜருடைய தாயும் தந்தையும் திருவல்லிக்கேணி வந்து பிருந்தாரண்ய க்ஷேத்திரம், கைரவணி புஷ்கரணி அங்கு நீராடி பெருமானிடத்தே பிரார்த்தித்தனர், குழந்தை பேறு வேண்டும் என்று. அவர்கள் வேண்டுகோளுக்கிணங்க பார்த்தசாரதி எம்பெருமானே அவர்களுக்கு குழந்தையாக பிறந்தார். அவரே பகவத் ராமானுஜர். 120 ஆண்டுகள் இப்பூவுலகத்தில் எழுந்துருளியிருந்தார். அனைத்துலகும் வாழப் பிறந்த எதிராச மாமுனிவன். எல்லாரும் முக்தி பெற வேண்டும், பெறலாம் என்று அதற்கென்னு பல வழிமுறைகளை ஏற்படுத்தி வைத்தவர். ராமானுஜர்னு சொல்லுகிறோமே, அந்த சொல்லுக்கு பொருள் ராமனுக்கு தம்பி. அது இலக்குவன் லக்ஷ்மணனை குறிக்கும். அவருக்கு லக்ஷ்மணமுனி என்றே பெயர் உண்டு. எப்படி லக்ஷ்மணன் ராமனை விட்டு பிரியாமல் இருந்து அனைத்து தொண்டுகளையும் செய்தாரோ, அதைப்போல் ராமானுஜரும் எல்லா க்ஷேத்திரத்துக்கும் போய் திவ்யதேசங்களை எல்லாம் செப்பனிட்டு எல்லா கைங்கரியத்தையும் ஏற்படுத்தி வைத்து இன்று வரை ராமானுஜாரிய திவ்யாக்ஞா வர்த்ததாம் அபிவர்த்ததாம் என்று அவருடைய ஆணைப்படிதான் தொண்டுகள் நடந்து வருகின்றன. அது ராமனுக்கு தம்பி லக்ஷ்மணன்கிற பொருளில் அவரும் தொண்டு செய்தார், இவரும் அதை போல் செய்தார். ராமனை பலராமன் வைத்துக் கொள்ளலாம். பலராமனுக்கு அனுஜன், பலராமனுக்கு தம்பி கண்ணன். கண்ணனே ராமானுஜர். அதைத்தான் இப்போதுதான் சொன்னேன். கண்ணன் தானே பார்த்தசாரதி பெருமான். அவரேதான் ராமானுஜராக அவதரித்தார். கண்ணனுக்கும் ராமானுஜருக்கும் என்ன ஒற்றுமை? கண்ணன் கீதை அருளி செய்தார், ராமானுஜர் கீதைக்கு உரை எழுதினார். அவ்வளவு எளிய உரை, யாரும் வாசிக்கலாம், புரிந்து கொள்ளலாம். நம் அன்றாட வாழ்க்கைக்கு பல விஷயங்களை அதை வாசித்து கடைபிடிக்கலாம், பயன்பெறலாம். கீதாச்சாரியன் மூலத்தை எழுதினார், 700 ஸ்லோகங்கள். ராமானுஜர் அதற்கு உரை ஆற்றினார். கண்ணனும் சிறைச்சாலையில் பிறந்தார். ராமானுஜர் நம்மையெல்லாம் சம்சாரங்கிற சிறையிலிருந்து எடுப்பதற்காக அவரே இந்த சம்சாரமாகிற சிறைக்குள் பிறந்தார். அவர்தான் வைகுந்தத்தில் இருக்கும் ஆதிசேஷன், பெருமானுடைய பாம்பு படுக்கை. அவர்தான் கீழே ராமானுஜராக அவதரித்தார். அவர் அங்கிருந்தே நம்மை தூக்கி இருக்கலாம், ஆனால் கீழே பிறந்து நம்மை அழைத்து போக வேண்டும். கண்ணன் எப்படி சிறைக்குள் வந்து நம்மை விடுவித்தாரோ, அதே போல் ராமானுஜரும் சம்சாரமாகிற சிறைக்குள் வந்து பிறந்தார். கண்ணன் பிறந்தது மதுரா நகரம், வளர்ந்தது கோகுலம், போய் நாட்டை நிறுவி ஆண்டது துவாரகை. 3 இடங்கள். அதே போல ராமானுஜரும் அவதரித்தது ஸ்ரீபெரும்புதூர், வாசித்தது வளர்ந்ததெல்லாம் காஞ்சிபுரம், போய் குடிபுகுந்தது ஸ்ரீரங்கம். இப்படி 3 க்ஷேத்திரங்கள் கண்ணனுக்கும் சொல்லலாம், ராமானுஜருக்கும் சொல்லலாம். கண்ணன் துஷ்டர்களை அழித்தார், அசுரர்கள், சிசுபாலன், கம்சன், துரியோதனாதிகள். அதுபோல் ராமானுஜர் யாரையான அழிப்பாரா? கையில் அம்பை வைத்துக் கொண்டோ கத்தியை வைத்துக் கொண்டோ யாரையும் அழிக்க மாட்டார். ஆனால் வேதத்துக்கு புறம்பாக பேசுபவர்கள், தப்பர்த்தம் சொல்லுபவர்கள், இவர்களை எல்லாரும் வாதத்தாலே பொடி பொடியாக்கினார். அதான் அவர் செய்த துஷ்ட நிராசம்.
சாது பரித்ராணம், கண்ணன் சாதுக்களை ரட்சித்தார். சஞ்சயன், அக்ரூரன், மாலாக்காரன், எத்தனையோ சாதுக்கள், அவர்களையெல்லாம் ரட்சித்தார். அதப்போல் ராமானுஜருக்கு கூரத்தாழ்வான், முதலியாண்டான், வங்கிபுரத்து நம்பி, சோமாசி ஆண்டான், கிடாம்பியாச்சான், வடுக நம்பிகள், அருளாளப் பெருமாள் எம்பெருமானார், இன்னும் சொல்லிக்கொண்டே போகலாம். அத்தனை சாதுக்கள் சிஷ்யர்கள், 700 சன்னியாசிகள் சீடர்கள், இவர்கள் எல்லாரையும் ரட்சித்தார், உலகத்தை ரட்சித்தார். கண்ணன் உலகத்தில் தர்மத்தை காப்பாற்றினார். தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகேன்னு கண்ணனுடைய திருவாக்கு. ராமானுஜரும் வேத மார்க்கத்தை பிரதிஷ்டாபனம் பண்ணினார். ஸ்ரீமத் வேதமார்க்க பிரதிஷ்டாபனாச்சாரிய உபய வேதாந்தாச்சாரியர்னு போடுகிறோம். அந்த வேத வைதிக மார்க்கத்தை உலகத்தில் ரட்சித்தார், பிரதிஷ்டை பண்ணினார். இப்படி பல விஷயங்களில் கண்ணன் எப்படியோ ராமானுஜரும் அப்படியே. அதனால் பலராமனுக்கு தம்பி கண்ணன் பலராமானுஜன், ராமானுஜன் என்றும் உடையவரை, எபெருமானாரை, சுவாமி ராமானுஜரை கொண்டாடுவார்கள். இந்த தினம் சுதினம், ராமானுஜருடைய திருவவதார நன்னாள், சித்திரையில் செய்ய திருவாதிரை. இந்த நாளில் நெஞ்சே சொல்லுவோம் அவன் நாமங்களே, ராமானுஜ 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 என்று பலமுறை நாக்கு இனிக்க, உள்ளம் தித்திக்க அவருடைய திருநாமத்தை சொல்லி மகிழ்வோம். அவர் திருவடிகளை வணங்குவோம். இந்த என் பணி ஆடியோவை உங்களுக்காக வழங்கியவர் வேலுக்குடி ஸ்ரீ கிருஷ்ணன் சுவாமி. இந்த ஆடியோவை தினமும் உங்கள் மொபைலில் பெற கிஞ்சித் என் பணி KINCHITENPANI என்ற ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரிலோ அல்லது ஆப்பிள் ஐஸ்டோரிலோ டவுன்லோட் செய்து கொள்ளவும். தினம்தோறும் இது போன்ற உபன்யாசங்களை கேட்டு மகிழவும்.